பிரைஸ் த லார்ட். நம்ம பிள்ளைகளில் பொறுப்பற்ற பிள்ளையாக தாய் தந்தையரோட பேச்சை கேட்காம ஒழுங்காக படிக்காமல் நமக்கு கெட்ட பேரை வாங்கி தந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை மீது நமக்கு இருக்கிற அன்பை விட தாய் தந்தையர் பேச்சை கேட்டு ஒழுங்காக படித்து கீழ்ப்படிந்து நமக்கு பெருமை சேர்த்து தருகிற குழந்தையின் மீது தான் அன்பு அதிகமாக இருக்கும். ரெண்டு குழந்தைகளும் நமக்கு சமமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய தாய் தந்தையர் ஸ்தானத்தில் தான் அவர் இருக்கிறாரு. எப்படி உங்கள் குழந்தையின் மீது கோபப்படவும் அன்பு காட்டவும் உங்களுக்கு உரிமை இருக்கோ அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்ம மேலே கோபப்படவும் அன்பு காட்டவும் அவருக்கு உரிமை உண்டு. நம்ம பரிசுத்தமாக நல்ல பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு கூற முடியும். நம்ம அன்பு காட்டும் பொழுது ஆண்டவர் நமக்கு பல மடங்கு அன்பை தருவாங்க. கர்த்தர் சொல்கிறார், யோசுவா 23:11, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் எப்பவுமே அன்பாதாங்க நம்ம மேலே இருக்கிறாரு. பைபிளில் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு இருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாதபடி நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவருடைய அன்பு நம்ம விட்டு விலகினா நம்ம வாழ்க்கையே இல்லைங்க. நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு கூட அர்த்தமே இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வாழவே முடியாதுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு அன்பான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மளால் எப்படி அது இல்லாமல் வாழ முடியும்? நீங்கள் ஆண்டவர் மீது அன்பாக இருப்பதுக்கும் ஆண்டவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் ஆத்துமாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. சாத்தான் விரிக்கிற எந்த ஒரு பொல்லாத வலையிலும் உங்கள் ஆத்துமா சிக்கிறாதவாறு ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் உங்கள் ஆத்மாவிற்கு ஒரு ப்ரொடெக்ஷனை, ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க. Have a blessed day. Jesus bless you.